வணக்கம் மக்களே. நான் வந்து இப்போ நான் வந்து எனக்கு டெக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அண்ட் இப்போ நான் வந்து எனக்கு கோடிங் தெரியாது. ஐ டோன்ட் ஹவ் டு கோட். நான் படித்ததில்லை. பட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து கோடிங் டெக்னாலஜி அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை. பட் பொறுமையும் அந்த நேரமும் இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்லி இந்த லாஸ்ட் 2 3 இயர்ஸ் ஏஐ ரெவல்யூஷனால கோடிங் வந்து ஏஐ வச்சு நீங்கள் பில்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன், அட்டம் பண்ண போகிறேன். தட்ஸ் வாட் ஐம். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா replit.com, REPLIT. இந்த லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் எப்படி பில்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி ரூல் இஸ் தட் நீங்கள் ஏஐயோட வேலை பார்க்கும்போது ஏஐ வந்து உங்களோட அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணணும். உங்களோட மாஸ்டர் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. ஏஐக்கு தெளிவாக உங்களோட ஆப் என்ன அப்படின்றது வந்து நீங்கள் யூ ஹாவ் டு பி வெரி கிளியர். ஸோ இப்போ வந்து ஐம் ட்ரைங் டு பில்ட் அன் ஆப், ஒரு சிம்பிள் ஆப். அந்த ஆப் வந்து என்னன்னா எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் எண்ட். ஸோ எனி வெப் சர்வீஸ், ஸோ அதோட ஃப்ரண்ட் எண்ட் விச் இஸ் டன் பை HTML ஆர் CSS. அதில் வந்து டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது சப்போஸ் யூ சர்ச் ஃபார் சம்திங், அந்த டேக் வந்து அந்த வெப்சைட் போய் லீட் ஆகும். ஸோ இது வந்து எஸ்இஓன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறையா பேர் இந்த இன்ஃபர்மேஷன் எராவில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க சர்ச் பண்ணால் இமீடியட்டாக வரும். இந்த எஸ்இஓ டீம்ஸ், லாட் ஆஃப் டீம்ஸ் ஆர் தேர். ஈவன் மேக் ஷோர் யுவர் சர்ச் இன்ஜின் இஸ் ஆப்டிமைஸ்ட் அண்ட் ஸோ அது முக்கியம் இல்லை. அது ஒரு சின்ன கான்செப்ட் எனக்கு தெரியும். அதை வச்சு இந்த வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குறது. ஸோ யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் யுவர் பில்டிங், நீங்கள் என்ன பில்ட் பண்ண போகிறீங்க அண்ட் அதை வந்து இங்கிலீஷில் தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அதெல்லாம் கொடுக்க போகிறேன். ஐ வாண்ட் யூ டு பில்ட் மீ an interactive SEO analyzer or application or website. இது என்ன பண்ணால், ஸோ திஸ் டூல் should be the input of the website from the user and display efficiency result. ஓகேங்களா? பண்ணுறேன். ஸோ ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் சைட் லோட் டைம் அண்ட் டேக்ஸ். ஸோ அந்த டேக்ஸ் வந்து இருக்கணும். அப்புறம் வந்து ஸோ ப்ராட்லி இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் பண்ணணும். ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் இட் ஸ்டார்ட் பில்லிங், பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். மேபி ஐம் ராங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்லிட்ன்றது வந்து கிட்டத்தட்ட என்னோட அடிமை மாதிரி. இட்ஸ் டேக்கன் மை இன்புட் அண்ட் இட்ஸ் பில்டிங். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ பாருங்கள், அதே வந்து நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எவ்வளோ பெட்டராக எழுதி பாருங்கள். I'll help you build an interactive SEO analyzer tool. Accept website URLs as input, correct. Analyze SEO effectiveness, correct. Display visual presentation, okay. ஸோ இப்போதைக்கு நான் வந்து மினிமமாக ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ இட்ஸ் டெக்னிக்கல் வேர்ட் இஸ் MVP, மினிமம் வைபிள் ப்ராடக்ட். ஸோ பில் த இனிஷியல் ப்ரோட்டோடைப் இஸ் ஃபைன். ஸோ இதை நான் அப்ரூவ் பண்ணுறேன் இந்த பிளானை. ஸோ இந்த பிளானை நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். இட்ஸ் பில்டிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டைம் லைன் கொடுத்துருக்கு பாருங்கள். விஷுவல் ப்ரிவியூ வந்து 2 minutes ஆகும்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்போட வெர்ஷன் 10 minutes ஆகும்னு சொல்லியிருக்கு. ஸோ இன் 12 minutes இட்ஸ் கோன் பில்ட் யுவர் மினிமம் வயபிள் prototype. Amazing. So yeah, this is how simple website building has become. So AI வந்து எல்லாத்தோட ஜாப்ஸ் வருது. Definitely I think it's coming for coders job next, because I think a lot of entrepreneurs and product managers will start using AI for a lot of things. But of course knowledge is unbeatable. But thank you for watching. I'll continue.